உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் பருவதமலை. நாம் இன்னைக்கு மொபைலில் எப்படி ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ மொபைலில் இருக்கிற குரோமை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஓட்டர் ஐடி அப்ளை ஆன்லைன்னு போடுங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் இது போல் ஒரு பேஜ் வரும். இதில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் ஃபில் ஃபார்ம் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேஜ் இருக்கும். இதில் தான் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண போகிறீங்க. இதில் ஃபஸ்ட்டில் உங்கள் ஸ்டேட்டை என்னென்னு செலக்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணிங்க. அடுத்தது உங்களுடைய டிஸ்ட்ரிக் ஏதோ அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய தாலுக் ஏதோ அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அடுத்ததாக இந்த ஃபார்மில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய பெயர், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ வச்சு நெக்ஸ்ட்டு கொடுங்க. உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்ட பிறகு அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்தது இந்த பேஜில் உங்கள் ரிலேட்டிவ் யாரோ அதை செலக்ட் பண்ணிட்டு அவருடைய பெயர் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அடுத்தது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் என்ற பேஜ் வரும். அதில் செல்ஃப் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்ட பிறகு அது சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸை கேட்பாங்க. உங்கள் ஆதார் நம்பரை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஜெண்டர் என்னவோ அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. அதை நீங்கள் சரியாக என்ட்ரு பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்குதோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு சூஸ் ஃபைல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து அப்லோட் பண்ணிங்க. அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரெசண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸை பற்றி கேட்பாங்க. அதில் நீங்கள் உங்களுடைய வீட்டு நம்பரை போட்டு என்ட்ரு பண்ணிங்க. அடுத்தது உங்களுடைய தெரு, அடுத்தது உங்களுடைய வில்லேஜ் பேர், அடுத்தது உங்களுக்கு என்ன போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் நேமை போட்டுங்க. போட்டுட்டு உங்களுடைய பின்கோடை என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களது என்ன தாலுக்காவோ அதை போட்டு என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு எல்லாம் சரியாக இருக்குதான்னு ஒரு டைம் செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களுடைய ஐடி ப்ரூஃப் எதுவோ அதோடைய பேரை போட்டுட்டு அதை நீங்கள் அப்லோட் பண்ணிங்க. அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. நீங்கள் ஊனமுற்றவர் என்றால் மேலே இருக்கிற டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் பெயர் போட்டுட்டு உங்களுக்கு அவர் என்ன சொந்தமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அவருடைய ஓட்டர் ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கடைசியாக உங்களுக்கு டிக்ளரேஷன் ஃபார்ம் வரும். அதில் நீங்கள் உங்களுடைய வில்லேஜோட பெயர் போட்டுட்டு நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை சரியாக கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளை பண்ணுற டேட் வரும். அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணின்னு வந்தீங்கன்னா உங்களுடைய ப்ளேஸ் கேட்கும். அந்த ப்ளேஸ் நேமை என்ட்ரு பண்ணிவிட்டு டேட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இது போல் ஒரு பேஜ் வரும். அதில் நீங்கள் அந்த கேப்சலை சரியாக என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை சரியாக என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரிவியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபார்மில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் காமிக்கும். அதெல்லாம் சரியாக இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். இந்த ஃபார்மில் இருக்கிற ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு உங்களுடைய ஓட்டர் ஐடி ஸ்டேட்டஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் பல தொழில்நுட்ப தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம ட்ரெண்டிங் பருவதமலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க.